ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. யாரோட மோட்டிவேஷ்னல் ஸ்டோரின்னு பார்க்கும்போது லியோ டால்ஸ்டாய் எழுதின இந்த 3 கொஷின்ஸ் அப்படிங்கிற மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்குது. நம்ம ஏதாச்சும் நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா உடனே என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு டைமே சரியில்லைப்பா, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு செயற்கையே சரியில்லை, இவங்க கூட சேர்ந்ததுனால தான் நம்ம இப்படி ஆகிட்டோம், அப்படி இல்லைன்னா நம்ம செய்கிற விஷயம் கரெக்டா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இதே மாதிரி தான் லியோ டால்ஸ்டாய் எழுதின 3 கொஷின்ஸ் அப்படிங்கிற ஸ்டோரியோட ஒரு கேரக்டர்னு நினைக்கிறாரு. அவர் இதை ஒரு கேள்வியாக கேட்குறாரு. நம்மளுக்கு நல்ல நேரமாக அது எப்போ இருக்கும், நம்ம யார் கூட சேரணும், நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற இந்த 3 கொஷின் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி போகும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி யாரை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஒரு ரஷ்யன் கிங். அவர் வீரத்துலேயும் சரி பெருமையிலையும் சரி ரொம்ப அதிகமானவர். நிறைய கண்ட்ரிலாம் கேப்சர் பண்ணியிருக்காரு. நல்ல ஆட்சி செஞ்சிட்ருக்க ஒரு அரசர் தான். ஆனால் அவரோட மனசில் ஒரு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. என்ன வருத்தம் அப்படின்னா அந்த 3 கேள்வி. என்னென்ன கேள்வி அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எது ரொம்ப ரைட் டைம், எது குட் டைம் அப்படிங்கிற ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு நம்ம யார் கூட சேரணும், யார் நமக்கு ஏற்ற பீப்புள், யார் நமக்கு ஏற்ற சரௌண்டிங் அப்படிங்கிற கொஷின். 3வது கொஷின் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட்டாக செய்யணும், அந்த செயல் என்ன அப்படிங்கிறது தான் இவரோட அந்த 3 கொஷினாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் இவர் தேடி அலைகிறாரு. ஏன்னா இது இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிறத விட இன்னும் நம்ம சக்ஸஸ் அடையலாம் அப்படிங்கிறது இவர் நோக்கமாக இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கிங் அப்படின்னால ஆலோசனை அவருக்கு கிங்கு கொடுக்க கீழே நிறைய பேர் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க, வைஸ் பர்சன் அந்த கிங்டமில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்குது, இதுக்கான பதில் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. ஆனால் இவர் அது சாட்டிஸ்ஃபிகேஷனாக ஆகவே இல்லை. சரி, இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லைப்பா, என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே ஒவ்வொரு ஆன்சர் சொல்கிறாங்க. ஆனால் அது இவருக்கு எடுத்துக்கல. இப்படி இவர் அந்த கொஷினுக்கான பதிலை தேடி அலைஞ்சிட்ருக்கும் போது அந்த ஊரில் ஒரு நியூஸ் பரவுது. என்ன நியூஸ் அப்படின்னா, அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு காட்டில் ஒரு துறவி இருக்கார். அவர் ரொம்ப நாலேஜபிள் பர்சன். அவர்கிட்ட என்ன சொன்னாலுமே அவர் அதுக்கான அறிவுரை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த துறவியை யாராச்சும் பார்க்க போகணும் அப்படின்னா அவங்க ரிச்சாவோ பணக்காரங்களாவோ இருந்தால் அந்த துறவி பார்க்க மாட்டாராமா. ஒரு காமன் பர்சன், ஒரு ஏழை அப்படிங்கும்போது அந்த இதில் போனால் அவர் உபதேசம் சொல்லுவார், அறிவுரை சொல்லுவார், ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த நியூஸ் ராஜாவுக்கு வருது. ஓகே, என்ன இப்படி ஒருத்தர் இருக்காருன்னா நம்மளோட 3 கேள்விக்கான பதில் அவர் சொல்லுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நாமளும் போகலான்னு சொல்லிட்டு ஒரு காமன் மேனாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த ஃபாரஸ்ட்டை நோக்கி இவர் போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டாரு. போய் பார்க்கும்போது இந்த துறவி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு குழி தோண்டிட்டு இருக்காரு. ஒரு 3 அடியில் குழி ஏற்கனவே தோண்டிட்டாரு. பார்க்க ரொம்ப களைப்பாக இருக்கார். இப்போ கிங் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த கொஷினை கேட்க வேணாம், ஃபஸ்ட்டு அவருக்கு உதவி செஞ்சுருவோம், உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இந்த கேள்வியை கேட்டுக்கலாம் அப்படிங்கும்போது இவர் போய் கேட்குறாரு, நான் உங்களுக்கு உதவி பண்ணலாமா அப்படிங்கும்போது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இப்படி இவர் அந்த குழியை தோண்டிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒருத்தர் காட்டுக்குள்ளே இருந்து வராரு. ரொம்ப கஷ்டப்பட்டு, உடம்பெல்லாம் ரொம்ப காயமாக இருக்குது, ரத்தக்கரையாக இருக்குது. அதையெல்லாம் தாண்டி எப்படியோ தட்டு தடுமாறி ராஜாவோட காலடியில் மயங்கி விழுந்துடுறாரு. ராஜா உடனே பார்த்துட்டு ஐயோ இவருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. அவர் உயிரை காப்பாற்றிடுறாங்க. இப்போ இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கிங் கேட்குறாரு. அந்த வைஸ் பர்சனோட பேர் என்னென்னா ஹெர்மிட். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹெர்மிட்டை போயிட்டு இந்த 3 கொஷின் கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக வருத்திட்டே இருக்குது இந்த கொஷினு, இதுக்கான பதில் சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது ஹெர்மிட் எதுவுமே சொல்லலை. இவர் சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு கிங் கிளம்பும்போது, இல்லைப்பா வேண்டாம், இருட்டிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் தாக்க ஆரம்பிச்சிடும், அதனால் நீங்கள் ஒரு நைட் இங்கே ஸ்டே பண்ணுங்கள், 2 பேருமே, அந்த காயமானவரும் சரி கிங்கும் சரி இங்கே ஸ்டே பண்ணுங்க அப்படிங்கும்போது கிங் ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சது. ராஜாவுக்கு யாரோ அவரோட காலை பிடிச்சிட்டு அழுகுற மாதிரி ஃபீல் ஆகுது. எந்திரிச்சு பார்த்தா அந்த காயமானவர் ஒருத்தர் வந்தார்ல, அவர் ராஜாவோட காலை பிடிச்சிட்டு அழுகுறார். ராஜா எதுக்குப்பா நீ ஏன் காலை பிடிச்சி அழுந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த காயமானவர் என்ன சொல்கிறாரு
அப்படின்னா, இந்த மாதிரி நான் யாருன்னே தெரியாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலுமே நான் யாருன்னா உங்கள் எதிரி நாட்டிலேருந்து அமுச்சு வச்ச ஒரு கொலகாரன். நான் வந்து உங்களை கொலை பண்ண தான் வந்தேன் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. ராஜாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா அந்த இடத்துல இருக்கவங்க யாருக்குமே இவர் ராஜான்னு தெரியாது. இவன் வந்து திடீர்னு என்னை வந்து ராஜான்னு வேற சொல்கிறானே, இவன் திடீர்னு என்னை கொல்ல வந்தான்னு வேற சொல்கிறானே. இந்த சீக்வன்ஸ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சரி இவங்க வந்து கிளம்புறாங்க. கிங்டம் வந்து கிளம்புறாரு ராஜா. ஏன்னா இப்போ வந்து ராஜான்னு தெரிஞ்சிருச்சுல்ல, சரி நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு டைம் ஹெர்மிட்ட போயிட்டு வந்து இந்த 3 கேள்வி கேட்டல, இதுக்கு பதில் இப்போயாச்சும் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது ஹெர்மிட் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கான பதில் வந்து உனக்கு நேற்றே தெரிஞ்சிருச்சு. ராஜாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னது பதில் கிடச்சிருச்சா, எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கும்போது அந்த ஹெர்மிட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேற்று வந்து நீ இங்கே வந்து என்னை பார்க்க வந்த, வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா அந்த குழியை தோண்டிகிட்டு இருந்தேன். நீ வந்து என்னை பார்த்ததும் சரி நம்ம இவர் வேலை பண்ணிருக்காரு, நம்ம போய் உதவ வேணாம், நம்ம நாளைக்கு வந்து பேசிப்போம், ஏன்னா நம்ம ராஜா அப்படின்னு நீ நினச்சிருந்த அப்படின்னா, நினச்ச ஒரு வேளை நீ காட்டுக்குள்ளே போயிருந்தன்னா கொலை பண்ண ஒருத்தன் வந்தான் பார்த்தியா, அவன் ஒன்று வந்து குத்தி கொண்டிருப்பான். அதனால் நேற்று நீ வந்து பண்ண செயல் இருக்குது பார்த்தியா, நீ அந்த நேரத்தில் எடுத்த முடிவு இருக்குது பார்த்தியா, அந்த நேரம் தான் உனக்கான நல்ல நேரம். 2வது கேள்வி என்ன, சரி நம்ம யார் கூட வந்து சேரணும், யார் கூட சேர்ந்தா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த கொஷின் தானே. அதுக்கு ஹெர்மிட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேற்று வந்து நீ என்னோட இருந்ததுனால உன்னை கொல்ல வந்தவொடனே உன்னோட வீரர்கள் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து நேற்று பொறுத்தவரையிலும் நான் தான் உனக்கான நல்ல பர்சன், உனக்கு துணை இருக்க அந்த பர்சன். இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயுமே உன் கூட வந்து யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா நீ அவங்கள நம்பினா போதும், அவங்க தான் உன்னோட குட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. 3rd கொஷின் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன. இதுக்கு ஹெர்மிட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேற்று வந்தவன் உன்னை கொல்ல தான் வந்தான்னு கூட தெரியாமல் உனக்கு நீ ஹெல்ப் பண்ண பார்த்தியா, அவன் உயிரை நீ காப்பாற்றின பார்த்தியா, அதுதான் நீ செஞ்ச நல்ல விஷயம். இந்த மாதிரி மற்றவங்க மேலே நீ வெறுப்பை காட்டாமல் அவங்க மேலே அன்பு காட்டின அப்படின்னா அதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான விஷயம், செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து ஹெர்மிட் சொல்கிறார். இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எனக்கு நேரமே சரியில்லைப்பா, எனக்கு சேர்க்கையே சரியில்லைப்பா, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி மற்றவங்களையோ இல்லை நம்மளையோ ப்ளேம் பண்ணாமல் நம்ம செய்ய வேண்டிய செயலை இப்போயே செஞ்சுட்டு நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையுமே லவ் பண்ணி நம்ம செய்கிற விஷயத்தையும் லவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி.